கடந்த 27ஆம் தேதி 10 வயதான சிறுமியொருவர் குளியலறை நீர்த்தொட்டிக்குள் வீழ்ந்து உயிரிழந்துள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் சகோதரனிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு சிறுமியின் சகோதரனை போலீசார் இன்று காலை கைது செய்துள்ளனர். டிக்டாக் பார்ப்பதற்காக தங்கையிடம் தொலைபேசியை கேட்டபோது அதை தர மறுத்த தங்கையை சகோதரன் கோபத்தில் தாக்கியுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தாக்குதலுக்குள்ளான சிறுமி கதிரையிலிருந்து மயங்கி கீழே வீழ்ந்ததை அடுத்து அவரை கொண்டு சென்று குளியலறை நீர்த்தொட்டிக்குள் போட்டதாக 15 வயது சகோதரன் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். சிறுமியின் சடலம் மீதான பிரேத பரிசோதனை நாளை நடைபெறவுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தாக்குதலுக்குள்ளான சிறுமி உயிரிழந்த பின்னர் நீர்த்தொட்டிக்குள் போடப்பட்டாரா அல்லது தாக்குதலில் ஏற்பட்ட மயக்கத்தில் இருக்கும்போது நீர்த்தொட்டிக்குள் போட்டதால் ஏற்பட்ட மூச்சு திணறலினால் உயிரிழந்தாரா என்பது தொடர்பில் பிரேத பரிசோதனை அறிக்கையின் பின்னரே அறிந்து கொள்ள முடியும் என போலீசார் குறிப்பிட்டனர். சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு நாங்கள் அண்மையில் கூட ஒரு சில விடயங்களை கண்டம். குடும்பங்களில் சகோதரங்களுக்கு இடையில் இந்த ஹேண்ட்ஃபோன் பாவினையால் சண்டைகள் ஏற்பட்டு மரணங்கள் கூட சம்பவித்த துப்பாக்கியகரமான செயற்பாடுகளை நாங்கள் இன்றைக்கு நேற்று மீடியாக்குழு கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகள் வெளியில் போய் விளையாட்டுகள் மற்ற ஆக்டிவிட்டீஸ்களில் ஈடுபடுறதை குறைஞ்சி ஹேண்ட்ஃபோன்லேயே வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு சகோதரத்தை கொலை செய்கிற அளவுக்கு மனத்தன்மை வளர்கிற அளவுக்கு இந்த ஹேண்ட்ஃபோன்களில் ஒரு உத்வேகம் உற்சாகம் அதில் அந்தளவுக்கு அடிக்ட் ஆகி வரக்கூடிய குழந்தைகள நிலை ஒரு கவலைக்குரிய இடமாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த பெற்றோர்களே, உங்களோட குழந்தைகளை கவனிங்க. ஹேண்ட்ஃபோனில் அவங்களுக்கு வந்து கொண்டிருக்கிற இன்ட்ரெஸ்ட்டுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தி அவங்கள நல்ல முறையில் வழி நடத்துறதுக்கு உங்களோட கவனம் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.